பிங்கி மற்றும் கார்போ. பிங்கி நம்ம ஒண்டர் கேர்ள் ரொம்ப ஸ்வீட்டா இருப்பா. அவ எல்லாருக்கும் செல்லம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ எல்லாருக்கும் உதவி செய்வா. ஓ ஷிட், 4 பக்கமும் காரா வருதே. இந்த சிக்னல் எதுவுமே எனக்கு புரியல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒண்டர் கேர்ள், என்ன ப்ளீஸ் காப்பாத்து. அப்ப எதிரில இருந்து மினுமினுக்கிற ட்ரெஸ்ல ஓடி வரா. அந்த குழந்தைய சிக்னல்ல கிராஸ் பண்ண உதவறா. தேங்க்யூ ஒண்டர் கேர்ள், நீ ரொம்ப நல்லவ. நீ என்ன இன்னைக்கு ஆபத்திலேருந்து காப்பாத்தி இருக்க. இல்லனா எனக்கு இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். டென்ஷன் ஆகாத, ஒண்டர் கேர்ள் இருக்கேன்ல, பயப்படாம இருப்பா. திடீர்னு ஒண்டர் கேர்ளுக்கு காதுல ஏதோ சத்தம் வருது. யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, தண்ணியில முழுகிட்டு இருக்கேன். நதியோட 4 பக்கமும் எல்லாரும் கூடிட்டாங்க. எல்லாரும் போன்ல வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. அட, யாராவது காப்பாத்துங்க, அந்த குழந்தையை காப்பாத்துங்க, அது செத்து போயிடும், காப்பாத்துங்க. ஒரு குழந்தை நதியில முழுகிட்டு இருக்கான். ஆனா அவனை காப்பாத்த யாருமே முன் வரல. எல்லாரும் அந்த குழந்தைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அடுத்தவங்க கிட்ட சொல்றாங்க. யாருமே முன் வரல. அந்த குழந்தைய காப்பாத்த நதியில குதிக்கல. அப்ப பின்னாடில இருந்து நம்ம ஒண்டர் கேர்ள் ஓடி வந்தா. டென்ஷன் ஆகாத, உன்னோட ஒண்டர் கேர்ள் வந்துட்டே. அவ வேகமா நதியில குதிச்சா. நதி ரொம்ப ஆழமா இருந்தது. ஆனா ஒண்டர் கேர்ள் அந்த குழந்தைய எப்படியோ காப்பாத்திட்டா. தேங்க்யூ ஒண்டர் கேர்ள், தேங்க்யூ சோ மச். ஒண்டர் கேர்ள் எப்போதுமே தன்னோட உயிரை பணைய வச்சு பிரச்சனையை எதிர்கொள்வா. ஒரு நாள் சாயந்தரம் திடீர்னு மழை வந்துச்சு, மின்னலும் வந்தது. ஒண்டர் கேர்ளுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சது. அவ உயரமான பில்டிங் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டா. ஏதோ வேற்று கிரக பிராணி பூமிக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்ம பூமி கிட்ட சண்டை போடக்கூடாது. எனக்கு பூமியில இருக்கிற மக்களை காப்பாத்தி ஆகணும். அவ 4 பக்கமும் பார்த்தா. எந்த ஆபத்தும் தெரியல. அதனால அவ திரும்பிட்டா. அடுத்த நாள் காலையில 2 திருடர்கள் குழந்தைகளை பயமுறுத்திட்டு இருந்தாங்க. குழந்தைகளே, அங்கங்க போறீங்க, இங்க வாங்க. இல்ல அங்கிள், எங்களுக்கு லேட் ஆகுது. அடட, இந்த சாக்லேட் சாப்பிடு. அப்ப ராஜு சாக்லேட் வாங்கிக்க முன்னாடி போறான். ராதா அவன் கைய பிடிச்சு தடுக்கறா. அட ராஜு, நில்லு. உனக்கு அம்மா சொன்னது ஞாபகம் இல்லையா? நமக்கு தெரியாதவங்க சாக்லேட் கொடுத்தா சாப்பிடாத, நேரா வீட்டுக்கு வந்துடு. அட, எனக்கு கேட்பரி ரொம்ப பிடிக்கும். அட பரவாயில்ல, முன்னாடி வாங்க, கேட்பரி சாப்பிடுங்க. ராஜு இப்படி முன்னாடி போகும்போது எதிரில இருக்கிற ஆளு அவன் கைய பிடிச்சி இழுக்கறான். அடுத்த ஆளு வண்டிய கிளப்புறான். அப்ப ராதா சத்தமா கத்துறா. அட, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எங்களை ஒண்டர் கேர்ள் ப்ளீஸ், எங்களை காப்பாத்து. அந்த 2 ஆளுங்களும் ராஜுவையும் ராதாவையும் கிட்னாப் பண்ண முயற்சி செஞ்சாங்க. அவங்க 2 பேர் குரலை கேட்டதுமே ஒண்டர் கேர்ள் காத்துல பறந்துகிட்டே உடனே அங்க வந்து சேர்ந்துட்டா. ஆனா என்ன நடந்தது? அங்க முதல்ல வேற யாரோ வந்திருந்தாங்க. மினுமினுக்கிற துணியில அப்படியே ஒண்டர் கேர்ள் மாதிரியே இருந்தாங்க. அவன் கண்ணு நீளமா இருந்தது. தைரியம் ஒண்டர் கேர்ள் மாதிரியே. அவனோட வாய் மாஸ்கால மூடப்பட்டிருந்தது. அவன் வந்ததுமே அந்த கிட்னாப்பரை வேகமா குத்தினான். அந்த ஆளு தடார்னு கீழே விழுந்துட்டான். அட, யாருப்பா நீ, ஏன் அடிக்கிற? அப்புறம் அந்த பையன் வண்டியில உக்காந்து இருக்கிற ஆளை வேகமா இழுத்தான். வேகமா காத்துல இழுத்து இழுத்து தூக்கி போட்டான். முதல் கிட்னாப்பர் அவன் மேல கோவத்துல வரான். ஆனா மினுமினுக்கிற துணிக்காரன் பக்கத்துல இருக்கிற குப்பை டப்பாவை தொடாமையே தன்னோட சக்தியால மேல தூக்கி அவன் மேல போடுறான். அத பார்த்த ராதாவும் ராஜுவும் சிரிக்கிறாங்க. அவன் எழுந்து நடந்து வரான். ஆனா அந்த பையன் நடுவுல பெரிய சுவரை கட்டிடுறான். அத பார்த்த ராதாவும் ராஜுவும் சிரிக்கிறாங்க. அவங்களால சிரிப்பை அடக்கவே முடியல. அந்த மேஜிக் பையன் தன்னோட கண்ணை மூடிக்கிட்டு தன் சக்தியை பயன்படுத்தி ஒரு நெருப்பு உருண்டைய உருவாக்குறான். அவன் கண்ணை திறந்ததும் அந்த சுவர் அந்த கிட்னாப்பர் மேல விழுந்துடுது. அந்த நெருப்பு உருண்டைய அந்த ஆளுங்க மேல தூக்கி போடுறான். இத பார்த்த உடனே அந்த ஆளுங்க ஓடி போயிடுறாங்க. ஒண்டர் கேர்ள் இத பார்த்ததும் பயந்து போயிடுறா. அந்த மேஜிக் பையன் ராதா ராஜுவை நோக்கி நடந்து வரான். ஒண்டர் கேர்ள் நினைக்கிறா அந்த மேஜிக் பையனால அவங்களுக்கு ஆபத்துன்னு. அதனால அவ ஓடி வந்து பின்னாலேந்து தள்ளி விடுறா. அந்த மேஜிக் பையன் தன்னோட சக்தியால ஒண்டர் கேர்ளை காத்துல பறக்க விடுறான். அந்த மேஜிக் பையனுக்கும் ஒண்டர் கேர்ளுக்கும் நடுவுல சண்டை ஆரம்பிச்சது. பயங்கரமா மோதிக்கிறாங்க.
அப்ப ஒன்றர்கள் தன்னோட சக்தியால அவனை ஒரு இடத்துல நிறுத்தி அவனை கேக்குறா. நீ யாரு? ஒன்றர்களோட சக்தி காரணமா அவனுக்கு ரொம்ப வலிச்சுது. அந்த வலியில அழுதுகிட்டே சொல்றான். என்னோட பேரு கார்கோ. நான் வேற்று கிரகத்துல இருந்து வந்திருக்கேன். எனக்கு ஒன்றகளை பார்க்கணும். நான் வேற்று கிரகத்துல இருந்து கொண்டு வந்த சக்தி அவளுக்கு கொடுக்கணும். ஒன்றர்கள் உடனே தன்னோட சக்தியால அவனை விடுவிச்சா. அவன் தடார்னு கீழே விழுந்தான். ஒன்றர்கள் சிரிச்சா. அவ சொன்னா, நான் தான் ஒன்றுகள். என்ன நீதான் ஒன்றுகளா? என்னால நம்பவே முடியல. உன்னை சந்திச்சிட்டேன். ஆமா, நான் தான் உலகத்தை காப்பாத்துற தி ஒன்றுகள். ஆனா நீ வேற்று கிரகத்துல இருந்து இங்க ஏன் வந்த? நீ ஏன் என்ன சந்திக்கணும்? வேற்று கிரகத்துல இருந்து உனக்கு சக்தியை கொடுக்க என்ன அனுப்பினாங்க. என்ன? எனக்கு இன்னும் சக்தி கிடைக்க போகுதா? இதனால எனக்கு குழந்தைகளை காப்பாத்த உதவியா இருக்கும். நீ அந்த சுவரை எப்படி கட்டினே? அந்த நெருப்பு உருண்டை அந்த சக்தி எல்லாம் தான் உனக்கு எனக்கு கொடுக்கணும். இன்னொரு லைட்னிங் ஸ்டைலும் இருக்கு. குழந்தைங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறவங்க மேல அந்த மின்னலை நீ போட முடியும். வாவ்! ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. அப்ப அங்க கோலு வரான். கார்போவை அங்க பார்த்ததும் கோலு பயந்து போயிட்டான். அவன் ஒன்றர்கள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். கோலு பயந்துகிட்டே கேக்குறான், இது யாரு? அட பயந்தாங்குழி, பயப்பட அவசியமே இல்ல. முன்னாடி வா, இது என்னோட நண்பன். ஹாய், என் பேரு கார்கோ. நானே வேற்று கிரகத்துல இருந்து வந்திருக்கேன். வேற்று கிரகத்துல இருந்தா? ஆமா, எனக்கு இன்னும் சக்தி கொடுக்க வேற்று கிரகத்துல இருந்து வந்திருக்கான். என்ன சக்தி இவங்கிட்ட இருக்கு? என்கிட்ட லைட்னிங் ஸ்பெல் இருக்கு. அதனால மின்னலை கிரியேட் பண்ண முடியும். என்னோட விரலால நான் கதவை கூட திறக்க முடியும். யாராவது கிட்னாப் ஆயிட்டா அந்த இடம் தெரிஞ்சதுன்னா உன்னால சாவி இல்லாமையே கதவை திறக்க முடியும். சூப்பர், இது ரொம்ப நல்லா இருக்கே. என்னால கை வைக்காமையே எந்த பொருளையும் காத்துல பறக்க விட முடியும். இங்க பாரு. கார்போ பக்கத்துல இருக்கிற எல்லா இலைகளும் காத்துல பறக்க விடுறான். அவனும் காத்துல டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். இது இது சூப்பரா இருக்கு. மூணு பேரும் நல்லா சிரிக்கிறாங்க. இந்த எல்லா சக்தியும் நீ எனக்கு கொடுக்க போறியா? அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா நீ இங்க உன்னோட சக்தியால என்ன பிரமிக்க வச்சிட்ட. என்ன மன்னிச்சிடு. கார்போ தன்னோட மாயாஜால சக்தியை காட்டி கோலு மற்றும் பிங்கிய பிரமிக்க வச்சான். அவன் தன் கிரகத்துல இருந்து கொண்டு வந்த சக்திய பிங்கிக்கு, அதாவது ஒன்றர்களுக்கு கொடுத்தான். என்னோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப நான் திரும்பி போற நேரம் வந்துடுச்சு. கார்போ தன்னோட வாட்ச 3 முறை சுத்தினான். அவன் பூமியில இருந்து வானத்துல பறக்க ஆரம்பிச்சான், வேற்று கிரகத்தை நோக்கி. பிங்கியும் கோலுவும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க.